மக்களே, நான் உங்கள் அடிக்கடி மாட்டேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்படி அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்மளால் ப்ரீ புக் யூஸ் பண்ண முடியுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரீ புக் ப்ரீ புக் நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணல. ப்ரீ புக் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஆப். அதுக்கிட்ட வந்து நம்மளால ஸ்டோரி எழுத முடியும். ரிட்கோ வந்து பப்ளிஷ் பண்ணாது. பட் அது மாதிரி சொல்லுவோம். ரிட்கோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் ரிட்கோ பற்றி அப்படின்னா சொல்கிறேன். பட் இப்போ நான் ப்ரீ புக் அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரீ புக் உங்கள் ஃபோனில் இல்லைனாக்கா, நெட்டு கூட இல்லை, இன்ஸ்டால் பண்ண ஹேங் ஆகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, ஈஸிவே கூகுள் மெத்தட். கூகுளுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுவீங்க. வெறும் ப்ரீ புக் போட்டு இது பண்ணிவிடுவீங்க. அப்படிலாம் சர்ச் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன். நான் BRIBOOK ப்ரீ புக் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இப்படி அடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் ஆதர் கண்டக்ட் ப்ரீ புக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும். அதுக்கான செகண்ட் இல்லைனா ஃபஸ்ட்டில் கூட இது வரும். அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு www.breebook.com வருதுல்ல, வேர்ல்டு வைடு பண்ணுறது டை மீ ஐ எம் ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் காலை வாங்காமல் நீங்கள் வந்து கீழே வந்துட்டு ரைட் புக்குன்னு ஐ மீ ஐ எம் ஃப்ரீயா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் வேணாம். எப்படி போட்டு ரைட் புக்குட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் ஆல் குக்கீஸ்ன்னு வரும். அந்த அக்செப்ட் பண்ண ரைட் புக், லேர்ன் கிரியேட்டிவ் ரைட்டிங், பப்ளிஷ் புக்கு, டைம் மீ ஐ எம் ஃப்ரீ. நான் சைன் அப் பண்ணிட்டோம். நான் வந்து நம்ம இது வருவோம். எல்கே டிமான் கேமிங் இமெயில் தர்மா இமெயில் அட்ரஸை பார்த்துட்டிங்கன்னா பார்க்காதீங்க. ஃபோன் நம்பர் கூட பார்த்துருச்சுங்க. மொபைல் கெட் ஓடிபி, மொபைல் அது ஆனதுக்கப்புறம் கெட் ஓடிபின்ட்டு ஆப்ஷன் வரும். நான் வந்து ஓகே இது வெரிஃபைடு. இப்போது வந்து நான் கோடு அனுப்பியிருக்கோம். அந்த கோடை வந்து இது பண்ணுங்க அப்படின்னாங்க. பட் இங்கே எந்த கோடும் இல்லை. ரீசெண்ட் பண்ண சொல்லுவோம் ஒரு வாட்டி. ஓடிபி ஒரு நிமிஷம் ரீசெண்ட் ஆகணும்ல, அது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு புரியும். ரீசெண்ட் ஓடிபி ரீசெண்ட் ஆகிடுச்சா? இந்த வெரிஃபிகேஷன் வந்தாலே ரீசெண்ட் ஆகிடும். என்ன வரல? ஓகே ரூட் எனக்கு தெரில அப்படின்ட்டு ஆட்டோஃபில் பண்ணிவிடுவோம். ஆட்டோஃபில் வெயிட்டிங் ஃபார் மெசேஜ். யாருக்கு மெசேஜ் அடி போட கேன்சல். வேறு ரூட் இல்லை. நான் ரூட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரீசெண்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கோடுன்றீங்க. எந்த கோடு? எதுங்க? ஒரு வேளை வாட்ஸ்அப்பாக இருக்கணும். வாட்ஸ்அப்பு கூட இல்லை. டே வாட்ஸ்அப்பில் கூட இங்கே சேட் பண்ணுவாங்க. பட் இருங்க, நான் இதுக்கு வாட்ஸ்அப்பில் போயிட்டு பார்க்குறேன். இப்போ ப்ரீ புக் 2 ஆப்ஷன் இருக்கா? கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு. கூகுள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ புக் கால் 9115 கிரியேட் அப்படின்ற மாதிரி அப்படித்தான் இருக்கு. ஐ எம் ஃப்ரீ அது ஆப்ஷன் வந்துட்டு என்ன செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் டிவைஸ் தர்மன் எம்மன்னு போடுவோம். எங்க இது வந்து டி நேம் தருணம் அண்ட் வாட்ஸ்அப் கெட் ஓடிபி சைன் அப். வாட்
சாட்டை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. டு யுவர் ஆப் அப்படின்ட்டு வந்துட்டோம். இருக்கணும் என்ன வாட்டு என்னமோ இதில் ஒன்று அப்படின்ற வீடியோலாம் வைரலிங். ரீசன்ட் ஓடிபி இன் 12 11 10 9 8 7 இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணால் ரீசெண்ட் ஆகிடுச்சு. ரீசெண்ட் என்ன ஐயோ எங்கடா வந்துச்சு எங்கன்னு எங்க ஓடிபி எங்க மூட்டு அடுப்பு எங்க சொல்லு. வாட்ஸ்அப் ப்ரோ ரிசர்வ் பேங்க்கு ஆர்கேவா வாட்ஸ்அப்பில் வரவே காணும். வாட்ஸ்அப் மேபி வாட்ஸ்அப்பில் தேடி பார்த்தா வரவே இல்லை. வரவே வரல. நான் ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த வெப்சைட்டை ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகே மக்களே, டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. இந்த வெப்சைட் அப்புறம் பார்த்துக்குவோம் வாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா ட்வின் கார்ட்டில் அந்த கார்ட்டை வந்து நான் எப்பயோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி உங்களால் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்கலாம். சரி, இப்போ சேனல்ஸை பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு அது புக் ரொம்ப லேட் ஆகுது. லாஸ்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு சில யூடியூபரோட சேனல்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த யூடியூபர் சேனல்ஸை அதை வந்து நீங்கள் இது வந்துட்டு க்ரியேட் சேனல் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க ஆப்ஷன் பண்ணி எங்கேயும் க்ரியேட் சேனல். ஸோ என் ஆப்ஷன் இங்கே தான் வருது. இங்கே வந்து க்ரியேட் சேனல் கண்டினியூ கொடுத்துட்டு சேனல் நேம் எல்கே டிமான் கேமிங் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி என்னோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி வாங்க ட்வின் கார்ட் பார்ப்போம். ட்வின் கார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன். ட்வின் கார்ட் கிரியேட் யுவர் ஓன் கார்ட்டூன் மூவிஸ். கிரியேட் யுவர் ஓன் கார்ட்டூன் மூவி ட்வின் கார்ட். உங்கள் ப்ளஸ் ஐக்கானை ஒண்டி கிளிக் பண்ணுங்கள். அது போட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி தான். சரி நானும் ஜாயின் பண்ணிடலாம். ட்வின் கார்ட்டை பண்ணிடலாம். ஆனால் உண்டை பண்ணிட்டு உங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. சரியா? காமிக் ஸ்ட்ரிப் ஏஐ வீடியோ கிரியேட்டர் லேண்ட்ஸ்கேப். ஸோ லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பை காமிக்கும். ஃபோட்டோ ஆபிட்டா ஸ்னோ ரஷீத் லோரி லூசி பப்பு நிறைய கேரக்டர் செலக்ட் அப் டு 3 கேரக்டர்ஸ். பாலி யாலி என்ன கலாலி கிரியேட் கேரக்டர் வந்துட்டான். ஸோ நான் வந்து இந்த பொம்மையை கிரியேட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆகிட்டுக்கு போடு பொம்மை டவுன்லோட் ஆகிடு பொம்மை வந்து டவுன்லோட் ஆகிடுது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். 5 minutes வெயிட் பண்ணுங்க. 2 minutes வெயிட் பண்ணுங்க. போர்டு கால் மாறிக்குது. சப்பளம் வச்சுட்டு மாக்கிக்கோ. இது பேர் வந்து மாக்கிக்கோவான் போடு. மாக்கிக்கோ கிக்கோ முடி. ஐயோ இதெல்லாம் காட்டாங்க தலை வலிக்குது. இதுவா டேய் எப்பா அடி துணி மாத்திரா ஃபஸ்ட்டு இதுக்கு பாவி. இதுவாண்ணா இது நல்லா இல்லை. இது போடு. இது போட்ட பிறகு ராக மாற்றிக்கணும் மாட்டிக்கணும்.
மாட்டி டொபி போட்டுக்கிட்டோம். கண்ணாடி கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டோம். எந்த கிளாஸை மாட்டிக்கிட்டோம். தங்க நகை வந்தது பெருளை போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு சேவ் கொடுக்கட்டும். கேரக்டர் நேம் வந்து பிகாக் கொடுக்கணும். கேரக்டர் நேம் வந்து கிக்கோலாம் ஆனால் மோனிகான்னு சொல்லுவாங்க. மோனிகா என்னக்கா அப்படின்ட்டு போட்டேன். மோனிகா மோனிகா டெலீட் அப்கிரேட் பிரேமியம் ஜெர்ரி தானே அப்கிரேட் டு பிரேமியம் டெலீட் கொடுத்தேன். கேரக்டரை செலக்ட் ஸ்டோரியை மட்டும் செலக்ட் பண்ணிச்சு மடிச்சு. நான் எப்படி எடுப்பேன். சரி வாங்க நெக்ஸ்ட் கொடுப்போம். இம்போர்ட் ஆடியோ நோ ஐ வில் ரெக்கார்ட் மை டயலாக் 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஆடியோ கொடுத்துட்றேன். என்ன வருதுன்ட்டு ஆடியோவில் நோ ஆடியோ ரிசார்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ சரி விட்டு வேறு ஐ நோ ஐ வில் ரெக்கார்ட் மை டயலாக் அப்படின்ட்டு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். அடக்கி இவனுங்க இப்போ இவனுங்களை இப்படி வச்சுட்டு இங்கே ரஷீது, இங்கே லோரி, இங்கே பன்னி. இப்போ வந்து இந்த வண்டி இது எப்படி பண்ணுறதுன்னா அமைதியாக பண்ணுங்களே, பயமாக இருக்கு. முன்னாடியே சொல்கிறேன். பல்லி இது வந்துட்டு add a BGM music add a BGM music no music file manager no music இது மியூசிக் எல்லாம் ஒரு நிமிஷம். ஜம்மா மக்களே இது வானாங்க ஐயோ வானம் வணக்கம். என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னொருத்திக்கு. ரசீது சேவ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தானே இங்கே இருந்தேன் அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லோரி வர டைம். ஆடா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சேவ் கொடுத்துட்டேன். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. பனிக்காலம் குளிரில் சேவ் பண்ணிட்டேன். ஆடா எனக்கு என்னப்பா குளிருது, நான் ஜாலியாக இருப்பேன். ரஷீது மக்களே இப்போ ரஷீது இது டேய் எப்படா பறந்த. டேய் சொல்றா எப்படா பறந்த. ஆட மச்சான் சும்மாடா விட்றா. பார்த்தீங்களா நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ரஷீது தான் ஓட்டாரு. ரஷீதை ஓட்டு இவனுங்க 2 பேர் இருக்கானுங்க. அடே ரஷீது நான் முட்டாளாடா பறக்குறான்டா. இப்போ பாருங்க. அட பைத்தியம் குளிர் காலம்டா இதெல்லாம் அவன் அப்புறம் பீச்சிக்கலாம். வா எங்க வர சொல்ற அப்படின்னு போட்டு ஸோ நீ எங்கன்னா கடை நான் போறேன். இந்த 2 நாயும் என்ன விட்டு போயிடுச்சே. இப்போ நான் என்ன பண்றது. சரி ரஷீதை போன் போட்டு கூப்பிடுமா. இவனு வேணாம் நான் டைரக்டா போயிடுறேன் வீட்டுக்கு. மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் பண்ணல. ஓகே ரஷீது அடா திடீர்னுடாச்சு ஏன்டா வந்தீங்க. ஒன்று சொல்லிட்டு போக வந்தோம். என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டு இருக்கல்ல. இப்போ நான் சொல்றேன். மக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ போட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம். ఇప్పుడు చూడు మూవీ 3 ఐ మూవీ నేవీస్
பி ஆர்எல்பின்னு போட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு எக்ஸ்போர்ட் 10% கொஞ்சம் ஹேங்கிங். ஸோ இது கொஞ்சம் ஹேங்கிங் மிஷின். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஹேங்கிங் மிஷின் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க அடிக்கடி நின்று போகுது. உங்கள் ஃபோன்லேயே ஆமாம் அப்படின்னு ஆகிடும். ஹேங் ஆகிட்டு சொன்னேன் பேக் போயிட்டேன். ஸோ அதில் வந்து நீங்கள் சரி ப்ரோ இப்போ அந்த மூவி எப்படி இது பண்ணிட்ட மாட்டேன். எப்படி ப்ரோ இவ்வளோ அப்படின்னா இப்படி தான் ப்ரோ பண்ணிட்டா 0 1 இதுக்கு பேர் வைக்கல. இது 2 இது பண்ணிட்டேன். காமிக் எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது காமிக் பண்ணுங்களா ப்ரோ அப்படின்ச்சா காமிக் ஸ்டிப் இங்கே இருக்குது. காமிக் கிரியேட் பண்ணனா காமிக் ஸ்ட்ரிப் அப்படின்ட்டு இருக்கும். அதை எடுத்துகிட்டு நான் ஸ்னோ ஓகே நான் வந்து ஸ்னோனுக்கு போயிட்டான்னு திருப்பியும் போயிட்டு 3 கேரக்டரையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கேரக்டரும் நான் 3 கேரக்டர் நான் வந்து லோரி இவனை எடுத்துட்டு லோரி வச்சு வண்டி தண்ணியை விட்டுருட்டேன் ப்ரோ. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து சைஸ் வந்து பெருசாக ஆகணும். சைஸ் வந்து பெருசாகணும். இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ப்ராப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டோம். நான் வந்து பேக் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். பட் யூஸ் ஃபார் நான் வந்து பே பண்ணோம் ஓகேவா. அதுக்கெல்லாம் நான் பே பண்ண மாட்டேன். சரி விஜுவல் எஃபெக்ட்டு ஆட் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். ஆட் ஸ்டிக்கர்ஸ் போட்டு சூப்பர் ஓகே ஓகே அப்படின்ட்டு இவன் வந்து இவங்கிட்ட கொடுத்துருவான். ஓகே வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு காமிக் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணோன்னா இப்படி கொடுத்து பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் போய்ட்டு டைப் பண்ணிட்டோம்னா அப்படின்னா ஆட் ப்ராப் ஆட் ட்ரான்சிஷன் ஆட் டெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து மெஷர் ப்ளூ டன்னு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. டைப் இயர்லாம் இல்லை. இதை வந்து டைப் பண்ணுங்க. டுடே we will go to trip பாய் அவ்வளோதான் முடிச்சிடுங்க. பாய் அதுவும் கொடுத்துட்டு இவங்ககிட்ட டன்னு கொடுத்துருங்க ஓகேவா. இது வந்து கீழே பண்ணிட்டு எடிட்டு அப்படின்னா இவன் சொல்கிறான் அதுக்கு இவன் ஓகே சொல்கிறான். அந்தமாரி ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்து காமிக் 2 ஃப்ரேம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் ஒன்று தான். இந்த ஃப்ளேம் இந்த 3வது ஃப்ளேம் 3 6 4 6 ஃப்ளேம் ஆயிடுச்சு. இப்போது மேக்ஸிமம் ஒன்லி ஃப்ரேம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் 3 ஃப்ரேம் 5 ஃப்ரேம் 1000 ஃப்ரேம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் கீழே அடிக்கிட்டு இந்த ஃப்ரேமில் ஒண்டி திரும்பிட்டு ஓகே சொல்கிறான். ரெடி பண்ணிட்டேன். இப்போ இவன் இப்படி இப்போ இப்படி பண்ணிட்டான். ரசில் வந்து இப்படி திரும்பிட்டு போகிற மாதிரி வா இல்லை 2 பேரும் இப்படி திரும்பிட்டு இவனையும் அப்படி திரும்பி விட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இவனை அப்படி திரும்பிட்டேன். இவன் அப்படி திரும்பினா இவனும் அப்படி திரும்பிட்டான். பட் இவனுக்கு 3 பேர் என்ன பண்ணுறதுனா இவனை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் திருப்பி கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சரி திருப்பியும் இப்போ போயிட்டு ஓகே மெசேஜே ப்ளூ வந்துச்சு. இப்போ இதுக்கு ஐயோ நான் பின்னாடி போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 3 மூவிஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு மூவி நான் கிளிக் பண்ணிட்டேன். இது பாருங்க அந்நியாயத்துக்கு காமிக் புக்கில் ஓகே பாருங்க காமிக் புக் பார்த்தீங்களா. இதுதான் காமிக். இது வந்து பென்சில் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் திருப்பியும் எடிட் பண்ணிக்கலாம். சேனல் படிக்கலாம் இந்தமாரி இது பண்ணிட்டு. பட் நான் வந்து இன்னும் எடிட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஓகேவை அப்படியே தட்டு ஓகே அப்படி தான் இருக்குது. ஓகே அப்படியே அப்படி தட்டு திருப்பியும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஈவன் ஐ வில் கோ அப்படின்னு போடுங்க. ஈவன்
ஐ வில் கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். எப்பா தம்பி இவன் எப்படி பண்ணிட்டு இவன் ஐ வில் கோன்ட்டான். இவன் ஐ வில் கோன்ட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டான். இதை தூக்கி இப்படி விசாரிச்சுட்டு இவனுக்கிட்டையும் அதே தான் ஆட் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பூம் போ வாவ் அப்படின்ட்டு ஆப்ஷன் வா. ஐயோ வாவ் தேவையில்ல. வாவ் சத்தியமாக தேவையில்ல. நான் வந்து ஸ்டிக்கர் சர்ச் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டா மேலே பாருங்க. இப்போ பாருங்க முதல் ஐடி திரும்புறான் இப்படி போடான் இவன் ஐ வில் கோ ஓகே. இப்போ இவன் ஐ வில் கோ ஓகேலாம் இல்லை. இவனையும் போட்டு திருப்பி ஆட் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு ஊப்ஸ்ன்ற பட்டனை பண்ணிட்டு ஊப்ஸை வந்து தலைவனுக்கு ரஷீத் அவர்களுக்கு கொடுத்துட்டேன். ஊப்ஸை வந்து இவனுக்கு கொடுத்துட்டேன். நான் இந்த மண்டைக்கு கொடுத்துட்டேன். இந்த ஊப்ஸை வந்து இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். அவதான் இவனால ரஷீதா ஊப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் ஊப்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சைடில் ரிப்பியன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாட்டா பண்ணி வந்து கேட்கும். வாட் அது தம்பி எங்கடா இது வாட் அப்பன்னு இவர் கேட்பார் தலைவர். இப்போ டன்னு கொடுத்து இப்போ வைக்கிறது தான் காமெடி. ஊப்ஸ் தெளிவே இப்போ பாருங்களேன். இப்போ பண்ணி காமிக்கிறேன் ஸ்டார்டிங் இப்படி திரும்புறான் இப்படி இவன் ஐ வில் கோன்னு கொடுப்பாரான். இப்படி கொடுப்பாரான். ஊப்ஸ் வாடா பண்ணி இவரு கேட்பாரான். வாடா பண்ணி இவரு கேட்பாரான். திருப்பியும் வேண்டிக்கு ஓகே கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பாய் காமிச்சிட்டு போகிற மாரி இப்படி காமிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டு இவ்வளோ தான் ஃப்ரேமு. ப்ரீவியஸ் காமிக்குவோம். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வின் க்ரோ ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எதுலேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து மூவி 4 ஓகே மூவி 4 அவ்வளோதான் ஷேர் கொடுத்துட்டா உங்களுக்கு இப்போ ப்ரோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ண போகிறேன், யூடியூப்பில் ஷேர் பண்ண போகிறேன்ட்டேன். எஸ் உங்களால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் சாட்ஸ் ஒன்று வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். போடு ஆல்வேஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கும் என்ன மாதிரி இப்படி கிரியேட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இன்னும் ஆகுது. நான் ப்ரோ நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களால் யாருக்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாடிஷா ஓகே மனிஷா நிறைய சாட்ஸ் பட் இது இட்ஸ் நாட் அ வெரி ஹியூமனிசம் அப்படின்ற மாதிரி நிறைய காமெடி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கூட வீடியோ கிரியேட் எப்படி நான் இன்னொரு வீடியோவும் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட வீடியோ பண்ணிவிட்டேன் ஸ்டோரிஸ். பட் அதை வந்து நான் அடுத்த பாட்டில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் ப்ரீ புக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு அது லாகின் பண்ணிட்டு ரைட் புக்குன்னு இருக்கும். அதில் புக்கு எழுதி எல்லாமே முடிச்சு ஓகே அது அப்புறம் கவனிச்சிக்கலாம். இப்போதைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வேணும் என்னென்ன வீடியோன்ட்டு. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறான் LK Demon Gaming. பாய் மக்களே.